இந்த ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களை நிரப்பும் போது உங்கள் வாழ்க்கை வெற்றி நிறைந்த வாழ்க்கையாய் மாறும். ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடிக்கொள்ளலாமா? சி மேஜர். ஹல்லேலூயா. அசைவாடும் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமாசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த சபையை பலப்படுத்தும்படி, விசுவாசிகளை திறப்படுத்தும்படி, உம்முடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தமாகும்படி நீங்க வரணும்பா. ஒவ்வொரு உள்ளத்திற்குள்ளும் இன்றைக்கு விதைக்கப்படுகிற வசனங்கள் கிரியை செய்யட்டும். Bless your children, O God. Thank you, Lord. இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். இந்த நாளின் தியானத்திற்காக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோடு கூட ஆதியாகமத்தின் புத்தகத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 45. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 4 சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 45:4 சில வசனங்கள். 3 யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷம் அகலம் பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வித்தியாசமான விதத்தில் நடத்துகிற தேவன். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி பூமியில் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொன்னார். அந்த வார்த்தை யாக்கோபுக்கும் வந்தது, அந்த வார்த்தை ஈசாக்குக்கும் வந்தது. யாக்கோபின் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அந்த வார்த்தை நிறைவேறியது. ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கும் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் ஒரு தனி மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த மனிதன் தான் யோசேப்பு. அவன் வாலிபனாய் இருந்த பொழுது சிறைக்கு சென்றான். வாலிபனாய் இருந்த பொழுது அந்நிய தேசத்திற்கு சென்றான். அவன் வாழ்வில் என்ன நடக்கிறது என்று அவனுக்கே தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு இருளின் நாட்களின் வழியே அவன் கடந்து சென்றான். ஆனால் ஆண்டவர் அந்த எகிப்து தேசத்தில் அவனை உயர்த்தி பார்வோனுக்கு இணையாக அவனை உட்கார வைத்து தன்னுடைய மகா பெரிய திட்டத்தை நிறைவேற்ற ஆரம்பித்தார். உங்கள் வாழ்க்கையில் கூட தேவன் உங்களை நடத்துகிற விதங்கள் பல வேளைகளில் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு உங்களை நடத்துகிறார் என்று மாத்திரம் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். சரி, இப்பொழுது யோசேப்பு
எகிப்திலே அதிபதியாய் உயர்த்தப்பட்டிருக்கிறான். இந்த உயர்த்தப்பட்ட யோசேப்பை ஏன் ஆண்டவர் உயர்த்தினார் என்றால் அவனுடைய குடும்பத்தை பராமரிக்கும்படியாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு முழு உலகத்திலும் குடும்பங்கள் தான் பிசாசினால் தாக்கப்படுகிறது. குடும்பங்கள் தான் பிசாசினால் சின்ன பின்னமாக்கப்படுகிறது. குடும்பங்களுக்குள் பிசாசு புகுந்து கிரியை செய்கிறான். சபைக்கு வருகிற குடும்பங்களுக்குள் பிரிவுகள், சபைக்கு வருகிற குடும்பங்களுக்குள் விவாகரத்துகள், புரிந்து கொள்ள முடியாமைகள், மன உளைச்சல்கள், கருத்து வேறுபாடுகள், கீழ்ப்படியாத பிள்ளைகள், தவறான வாழ்க்கை நடத்துகிற கணவன், வேறு விதமாய் வாழுகிற மனைவி, இதை போன்ற சிக்கல்கள் உலகத்தில் இருக்கிற குடும்பத்தில் மட்டும் இல்லை, ஆண்டவரை நேசித்து ஆண்டவரை தொழுது கொள்கிற குடும்பங்களிலும் பெருகி போயிருக்கிறது. அன்றைக்கு அந்த ஆபிரகாமின் சந்ததி, அந்த ஈசாக்கின் சந்ததி, யாக்கோபின் குடும்பம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் ஒரு மனிதனை எழுப்பினார். அந்த குடும்பத்தை ஆதரிக்க ஆண்டவர் ஒரு மனிதனை எழுப்பினார். அவன் சொன்ன வார்த்தைகள் பல ஆச்சரியமா இருக்கிறது. 45 அதிகாரத்தின் 4வது வசனம், அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்று சொல்லுகிறான். எனக்கு அன்பானவர்களே, இந்த யோசேப்பு அவர்களை கிட்ட சேர்ப்பதற்கு நியாயமே கிடையாது. ஏனெனில் அவனுடைய சகோதரர்கள் தான் அவனை தூக்கி குழியில் போட்டவர்கள். ஆனால் இந்த யோசேப்பை தேவன் இரட்சகனாய் உயர்த்தினபடினால் அவன் தன் குடும்பத்தார், தன் கூட பிறந்த சகோதரர்களுக்கு சொன்ன அற்புதமான வார்த்தைகள் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளுக்கு இணையா இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் இயேசு யார்? அவர் நம்மை ரட்சிப்பதற்காக இந்த பூமியில் வந்தவர். வெறும் பாவ மன்னிப்பு என்ற ரட்சிப்பை மாத்திரம் கொடுக்கிற தேவன் அல்ல, உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், உங்களை வாழ வைக்கிற தேவன், உங்கள் குடும்பத்தை பராமரிக்கிற தேவன், உங்களை போஷிக்கிற தேவன், அவர்தான் ஆண்டவர் இயேசு. இயேசுவை நான் நம்பி பின்பற்றி வந்ததினால் என் குடும்பம் அழிந்து போயிட்டு நாங்கள் கீழே போனோம், நாங்கள் நஷ்டப்பட்டோம் என்று இந்த உலகத்தில் எவருமே சொல்ல முடியாது. இந்த யோசேப்பு சொல்கிறான், நான் யோசேப்பு. அந்த வார்த்தை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆண்டவர் ஒருவேளை இன்றைக்கு நான் மத்தியில் வந்து நின்றால் என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் இயேசு, நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை கேளுங்கள் என்று சொல்லுவார். இந்த யோசேப்பு சொன்ன வார்த்தை ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைக்கு இணையா இருக்கிறது. என்ன சொன்னார்? 4வது வசனம் சொல்கிறது, என் கிட்ட வாருங்கள் என்று சொல்லுகிறார். 5வது வசனம் சொல்கிறது, நீங்கள் என்னை விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். 5வது வசனத்தை வாசிக்கிறேன். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்க வேண்டாம். ஆண்டவரும் தன் பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ எனக்கு விரோதமாய் நடந்தது நிமித்தம் நீ சஞ்சலப்பட வேண்டாம், அல்லது இந்த குடும்பம் இந்த காரியங்கள் இந்த குடும்பத்தில் நடந்தது நிமித்தம் நீ விசனப்பட வேண்டாம். ஆறுதலின் வார்த்தைகளை யோசேப்பு சொல்லுகிறார். 7வது வசனத்தில் சொல்லுகிறான், நான் உங்களை ஆதரிப்பேன் என்று சொல்லுகிறார். உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை ரட்சிப்பதற்காகவும் தேவன் என்னை இங்கே அனுப்பினார் என்று சொல்லுகிறார். திரும்ப சொல்லுகிறார், உங்களை உயிரோடு காப்பதற்காக ஆண்டவர் என்னை அனுப்பினார். ஆண்டவர் இயேசு கூட உங்களுக்கு சொல்கிற நல் வார்த்தை என்ன தெரியுமா? நான் உங்களை ஆதரிப்பேன், நான் உங்களை பெரிய ரட்சிப்பினால் ரட்சிப்பேன், உன் குடும்பத்தை உயிரோடு காப்பாற்றுவேன். நீ ஏன் பயப்படுகிறாய்? ஏன் இந்த வியாதி நிமித்தம் சஞ்சலப்படுகிறாய்? இந்த வறுமை நிமித்தம் ஏன் கலங்கி போகிறாய்? யோசேப்பு எப்படி சொன்னாரோ அதே போல இரட்சகராகிய இயேசுவும் சொல்லுகிறார், உன்னை நான் உயிரோட காப்பேன். திரும்ப சொல்லுகிறார், நீங்கள் அல்ல, தேவனே என்னை இங்க அனுப்பினார் என்று சொல்லுகிறார். நீங்கள் இந்த பூமியிலே ரட்சிக்கப்படும்படி தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். யோசேப்பு குழியில் தூக்கி போடப்பட்ட பொழுது அதில் போடுவதற்கு தகுதியே இல்லாத ஒருவன் தான் யோசேப்பு. அதே போல தவறே செய்யாத ஒரு யோசேப்பு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டான். ஆண்டவர் இயேசு கூட உங்களுக்காக எனக்காக பாதாள குழி வரை போய் இறங்கி பரலோகத்தில் சென்று வீற்றிருக்கிறார். எந்த தவறுகளும் செய்யாத உத்தமர், சுத்தமுள்ள தேவன், அவர் சிலுவையில் உங்களுக்காக எங்களுக்காக நமக்காக அறையப்பட்டார். இந்த யோசேப்பு திரும்பவும் சொல்லுகிறான் 8வது வசனத்தில், ஆதியாகமம் 45 8வது வசனத்தை நான் வாசிக்க விரும்பினேன். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவன் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாகவும் வைத்தார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே பிசாசை ஜெயித்ததினால்
இந்த உலகத்துக்கு தலைவனாய் பிசாசு இருந்தானே, அந்த அதிகாரத்தை அவர் பறித்து கொண்டார். இப்பொழுது இந்த உலகத்தை ஆளுகிற, உங்கள் உலகத்தை ஆளுகிற தலைவர் யார் தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதிபதியாகவும் கர்த்தனாகவும் ஆண்டவராகவும் அவர் இருக்கிறார். அதன் பொருள் என்ன? அவருக்குத்தான் எல்லா அதிகாரமும் இருக்கிறது. அவரிடத்தில் நீங்கள் வரும் பொழுது, ஆண்டவரே உம்மிடத்திலே எல்லா அதிகாரமும் இருக்கிறது, என் குடும்பத்தை ஆண்டு நடத்த அதிகாரம் உள்ளவர் நீர் என்று சொல்லுவீர்கள் என்றால், உலகத்தில் எந்த மனுஷனும் உங்கள் குடும்பத்தின் மேல் அதிகாரம் செலுத்த முடியாது. சில ஸ்திரீகள் பயப்படுகிறீர்கள், ஐயோ இவர்கள் வந்து என் குடும்பத்தில் உள்ளே புகுந்து நான் இருக்க வேண்டிய இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள், அதிகாரம் செலுத்துகிறார்கள், ஆளுகை செய்கிறார்கள், நான் ஒரு அடிமையைப் போல வாழுகிறேன் என்று சொல்லுகிறீர்களா? இயேசு உங்கள் குடும்பத்துக்கு அதிபதி, இயேசு உங்கள் குடும்பத்துக்கு அதிகாரி, இயேசு உங்கள் குடும்பத்தை ஆண்டு நடத்த உண்மை உள்ளவரும் போதுமானவருமாய் இருக்கிறார். 9வது வசனம் சொல்கிறது, நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாக வைத்தார், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள். அதன் பொருள் என்ன? பஞ்சம், முழு உலகமும் பஞ்சமா இருக்கிறது, என் தகப்பன் பஞ்சத்தில் வாடக்கூடாது, நான் தேசத்தில் அதிபதியா இருக்கிறேன், உங்களை பராமரிக்கிறேன். இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற நல்வார்த்தை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்தாலும் இயேசு உங்களை பராமரிப்பார், இயேசு உங்களை ஆதரிப்பார், இயேசு உங்களை போஷிப்பார், இயேசு உங்களை நடத்துவார். இந்த ஒரு நம்பிக்கை தான் ஆண்டவர் நமக்கு தருகிற நம்பிக்கை. யோசேப்பினுடைய அடைக்கலத்திற்கு கீழாக அவன் சகோதரர்கள் எல்லாரும் வந்த பொழுது அந்த முழு குடும்பமும் ஆதரிக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த எகிப்து தேசத்திலே அவர்கள் பலுகி பெருகினார்கள். இந்த கால வேளையிலே உங்கள் எல்லாருடைய கவனத்தையும் உங்கள் குடும்பத்திற்கு நேராக நீங்கள் திருப்ப வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு கணவனையும் ஒரு மனைவியும் இணைக்கிறார் குடும்பமாக. அவர்கள் இணைக்கப்பட்டவுடன் அவர்களுக்கு பிள்ளைகளை கொடுக்கிறார். பிள்ளைகளை வளர்க்க ஆரம்பிக்கிறோம். பிள்ளைகளை வளர்க்க வேண்டுமே என்பதற்கு 2 பேரும் என்ன செய்கிறார்கள்? வேலைக்கு செல்லுகிறார்கள். காலையில் 9 மணியிலிருந்து இரவு 6-7 மணி வரைக்கும் பெற்றோர்கள் உழைக்கிறார்கள். அவர்களுடைய பெரும்பான்மையான நேரங்கள் வேலை ஸ்தலத்திலே போய்விடுகிறது. 8 மணி நேரம் இரவிலே 8 மணியோ 7 மணி நேரம் தூங்குகிறோம். நம்முடைய பிள்ளைகளோடு செலவிடுகிற நேரம் அந்த மாலையில் கொஞ்ச நேரம் தான். காலை நேரம் என்ன? அவசர அவசரமா எல்லாத்தையும் எழுப்பணும் இல்ல? அது ஒன்று 7 மணி வரைக்கும் தூங்கிட்டே தான் இருக்கும். போய் தட்டி எழுப்புனா தான் அவன் என்ன செய்வான்? எழும்புவான். காலேஜுக்கு தான் போறான், ஆனாலும் கையில மொபைல் போன் இருந்தாலும் ஒரு அலாம் வச்சு எழும்பணுங்கிற எண்ணம் அவனுக்கு வராது. தாய் போய் எழுப்பணும், மகனை எழும்பு, மகளே எழும்பு. அப்போ காலையில் அவங்களை எழுப்புறீங்க, அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறீங்க, உங்க நேரங்கள் அதுல போயிருது. மாலையில் நீங்கள் 6 மணிக்கு வருகிறீர்கள், அல்லது வீட்டிலே இருக்கிறீர்கள், பிள்ளைகள் 6 மணிக்கு வருகிறார்கள். 6 மணிக்கு வந்த பிறகு போய் படிக்க உட்காருகிறார்கள். படிக்கிற பிள்ளைங்க படிக்கும், படிக்காத பிள்ளைங்க வேற செய்யும். ஸோ 9 மணி வரைக்கும் அவர்கள் நேரங்கள் பாடங்களுக்கும் மற்றவற்றுக்கும் செலவாகிறது. ஒரு 15 நிமிஷம் குடும்ப ஜெபம் பண்றோம், சாப்பிடுறோம், அவங்கவுங்க ரூம்ல போய் படுத்துறோம். தென் வேர் இஸ் த டைம் ஃபார் த ஃபேமிலி? இன்னைக்கு நம்ம கவனம் நம்முடைய குடும்பத்தின் மேல் இராதபடி நம்முடைய வேலைகள், நம்ம குடும்ப சூழ்நிலைகள் நம்மை உந்தி தள்ளுகிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, உலகத்தின் எல்லா சபைகளிலும் போய் இந்த வார்த்தையை தான் நான் சொல்றேன். Turn your attention towards next generation. அடுத்த தலைமுறையின் மேல் உங்கள் கவனத்தை திருப்புங்கள். அநேக ஸ்திரீகள் தங்கள் குடும்பங்களுக்காய் ஜெபிக்கும்படி வருவார்கள். அம்மா 16 வயசாயிடுச்சுமா, 8 வயசு இருக்கும் போது என் பேச்சை கேட்டாமா, இப்பெல்லாம் சொல் பேச்சை கேட்டுறது இல்லை. படினா படிக்க மாட்டேங்கிறான், பைபிள் படினா படிக்க மாட்டேங்கிறா, அப்புறம் சர்ச்சுக்கு வானா வரமாட்டேங்கிறான். இதுதான் அநேக பெற்றோருடைய வருத்தங்கள். இந்த வருத்தங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? 3 வயசுல அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்துச்சு, அப்படிதானே இருந்துச்சா? எனக்கு 2 ஆண் பிள்ளைகள். என்னுடைய பிள்ளைகளுக்கு மோனிகா சண்டே ஸ்கூல் டீச்சர், சரியா? அப்போ நேற்று சொல்லிட்டு இருந்தப்போ சொன்னா, உங்க பையன் ஒன்று துருன்னு இருப்பானே, அவன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா ஆண்டி, அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. என்னம்மா கேள்வி கேட்டா? நோவா கதையை பத்தி சொல்லிட்டு இருந்தேன், எல்லா மிருகங்களையும் 2 நோவா உள்ள அனுப்புனாரு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும் போது அவன் கேட்டான், ஃபிஷ்ஷை மட்டும் ஏன் அனுப்பல அப்படின்னு கேட்டான் அப்படின்னாங்க. அப்ப எனக்கு அது ஆச்சரியமா, எல்லாத்தையும் அனுப்புனாருல்ல, ஃபிஷ்ஷை ஏன் ஷிப்புக்குள்ள அனுப்பல, ஆர்க்குக்குள்ள அனுப்பலன்னு கேட்டா, இப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்குதுன்னு சொன்னான்.
நான் இதை ஏன் சொல்ல வருகிறேன்? நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருக்குள் நடத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்மையில் இருக்கிறது. ஆண்டவர் குடும்பங்களை நேசிக்கிறவர். 3 வயசுல பைபிள் படினா படிக்கும், ஜெபம் பண்ணுனா பண்ணும், சாப்பிடும்போது ஜெபம் பண்ணாதான் சாப்பாட்டுல கை வைக்கணும் சொன்னா கேட்கும். அதே பிள்ளை 13 வயசான உடனே டேபிள்ல இருக்கிற சாப்பாடை பார்த்த உடனே ஜெபத்தை மறந்துடுது, சாப்பிடுது. நான் எத்தனையோ நேரம் என் பிள்ளைங்க கையை அப்படி பிடிச்சிருக்கிறேன். மறந்து போய் சாப்பிடுவாங்கல்ல, கையை பிடிச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடு. ஒவ்வொரு பெற்றோரும், ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு தகப்பனும் உங்கள் கவனத்தை இந்த நாட்களில் உங்கள் குடும்பத்தின் மேல் திருப்ப வேண்டும். உங்கள் குடும்பத்தின் பக்திக்காக நீங்கள் கவனம் செலுத்துகிற ஒரு காலம். திருச்சபைகளிலே பக்தி அற்று போகிறது. கண்ணீரோடு கர்த்தரை தொழுகிற அடுத்த தலைமுறையை நாம் பார்க்க முடியாமல் போகிறது. ஆனால் இப்படிப்பட்ட குடும்பங்களை, பஞ்சத்தில் வாடுகிற குடும்பங்களை ரட்சிக்கத்தான் ஆண்டவர் ஒரு யோசேப்பை எழுப்பினார். இன்றைக்கு இந்த திருச்சபையில வந்து உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு தகப்பனும், ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு வாலிப மகனும், ஒவ்வொரு வாலிப மகளும் உங்கள் கவனத்தை இந்த நாட்களில் உங்கள் குடும்பத்தின் மேல் திருப்ப வேண்டும் என்று அன்போடு கூட நான் கேட்கிறேன். சரி, ஆண்டவர் முதலாவது ஒரு குடும்பத்தை படைத்தார். குடும்பங்களை குறித்த தேவ திட்டங்களை நீங்கள் அறியும் பொழுது நீங்கள் கவனமாய் இருப்பீர்கள். நீங்கள் பத்திரமாய் குடும்பத்தை பாதுகாப்பீர்கள். யோசேப்பு சொன்னார் அல்லவா, நான் உங்களை ஆதரிப்பேன், நான் உங்களை பராமரிப்பேன் என்று சொன்னார் அல்லவா. முதல் ஆண்டவர் ஒரு குடும்பத்தை ஏதேனிலே உண்டாக்கினார். ஏதேனில் இருந்த ஒரு குடும்பம். ஆண்டவர் ஏன் ஒரு பெரிய கூட்டத்தை உண்டாக்கல சொல்லுங்க? ஒரு கூட்டத்தை உண்டாக்கி இருந்தா எந்த ஆதாமுக்கு எந்த ஏவாள்னு அங்க ஒரு சண்டையே நடந்திருக்கும்ல. ஒரு பெண்ணை பார்ப்பார, அழகா இருந்திருக்கும். அப்புறம் பார்த்தா இன்னொரு பெண்ணை அதை விட ஐயோ ஆண்டவரே இது வேணா ஆண்டவரே நான் அந்த பெண்ணை சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மனம் போல சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சுதான் ஆண்டவர் ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாளை உண்டு பண்ணினார். ஞானமுள்ள தேவன். ஹல்லேலூயா. உங்களை இணைச்சார்ல, பாஸ்டர் சொன்ன மாதிரி 25 வருஷம் கழிச்சு யோசிக்கிறீங்க இன்னத்துக்கு இந்த ஆளை கல்யாணம் பண்ணும் அப்படின்னு. இல்ல, உங்களை இணைத்தவர் ஒரு தேவன். உங்களை கணவன் மனைவியாய் பிணைத்தவர் ஒரு தேவன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி விரும்பி கல்யாணம் பண்ணிட்டோமா, பரவாயில்ல, இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாது, இனிமேல் இணைக்கப்பட்ட நீங்கள் இயேசுவை சேவிக்க வேண்டும். அன்றைக்கு ஏதேனிலே ஒரு குடும்பத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். எல்லாரும் சொல்லுங்க, என் குடும்பத்தை, சத்த வரல, என் குடும்பத்தை தேவன் உண்டாக்கினார். பெண்கள் சொல்லுங்க, இந்த கணவரை தேவன் எனக்கு கொடுத்தார். சகோதரர்கள் சொல்லுங்க, இந்த மனைவியை தேவன் எனக்கு கொடுத்தார். அழகா இல்லதான், ஆனாலும் அந்த மனைவியை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாரு. சிவப்பா இல்லை, ஆனாலும் அந்த மனைவியை தான் ஆண்டவர் கொடுத்தார். எப்படி இருந்தாலும் நீங்கள் அந்த மனைவியை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல வாழும்படி கர்த்தர் கொடுத்தார். சரி, முதல் குடும்பத்தை ஆண்டவர் எப்படி உருவாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான். ஆண்டவர் மண்ணினாலே உருவாக்குகிறார். உருவாக்கிட்டு தன்னுடைய சுவாசத்தை யாருடைய நாசியில் ஊதினார்? ஆதாமுடைய நாசியிலே ஊதினார். ஆதாமை எப்படி உண்டாக்கினார் அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்குது. ஆனா ஏவாளை எப்படி உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லல, கர்த்தர் உண்டாக்கினார் அவ்வளவுதான் சொல்லியிருக்கு. நான் ரொம்ப கொஞ்சம் கற்பனைவாதி, கற்பனை பண்ணி பார்த்தேன். எப்படி ஆதாம ஆண்டவர் உண்டாக்கியிருப்பாரு, எப்படி ஆதாம உண்டாக்கியிருப்பாரு? குனிந்து மண்ணை எடுத்து அழகா உருவாக்கி, இல்லை கண்ணு மூக்கு வாயெல்லாம் அழகா வச்சு, உள்ள மூளை, நரம்பு மண்டலம், நுரையீரல் அதெல்லாம் முதல்ல உண்டாக்கியிருப்பாரு. இல்லை ஸ்டமக் இவ்வளோ நீளத்துக்கு இருக்குது, அந்த இன்டெஸ்டைன் எல்லாம் அதெல்லாம் அழகா உண்டாக்கி உள்ள ஃபிட் பண்ணி, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் கட் பண்ணியிருக்க மாட்டார். அவர் கரெக்டாக சிருஷ்டிக்கிற தேவன். சரியா உண்டாக்கி அவனுக்கு எல்லா உற்பத்தி உறுப்புகளை எல்லாம் உண்டாக்கி எல்லாத்தையும் உண்டாக்குனார். எலும்புக்கு ஒரு ஷேப் கொடுத்துருப்பாரு. அப்புறம் அது ஒரு நரம்பை உண்டு பண்ணியிருப்பாரு, நரம்புகளெல்லாம் உண்டு பண்ணியிருப்பாரு. அப்புறம் மசில்ஸ் எல்லாம் உண்டு பண்ணியிருப்பாரு. ஒரு மசில் போய் ஒரு ஜாயிண்ட்ல எங்க ஃபிக்ஸ் ஆகணும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கிடையில ரத்த குழாய் எப்படி வரணும் எல்லாம் செஞ்சிருப்பாரு. அவர் சொன்ன பல காரியங்கள் உண்டாச்சு. ஆனா ஆதாமை மட்டும் அணுவடுவாய் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் அழகாய் உண்டாக்கினார். உங்களுக்குள் தன் சுவாசத்தை கொடுத்தார். அதே போல ஏவாளையும் தேவனே உண்டாக்கினார். இவ்வளவு அழகாக உண்டாக்கி விட்டு வசனம் சொல்கிறது 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஆதாம உருவாக்கும் போது மண்ணு
கொஞ்சம் பத்தலைன்னா, பாதத்துக்கு மண்ணும் பத்தலைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மண்ணை போட்டிருப்பாரு. இந்த ஏவாளை எப்படி ஆண்டவரே உருவாக்கினீர்? ஒரே ஒரு ரிப்போனு, அது இவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். அந்த ரிப்புல இருந்து எப்படி ஏவாளுக்கு கண்ணு வந்துச்சு, காது வந்துச்சு, மூக்கு வந்துச்சு, உடம்பு வந்துச்சு, சரீரத்தின் ஒவ்வொரு அவயமும் வந்துச்சு? ஆண்டவரே நீங்க எப்படி செஞ்சீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரி. பெண்களே, நீங்களாம் எப்படி உருவாக்கப்பட்டீங்க தெரியுமா? அற்புதமாய் உருவாக்கப்பட்டீர்கள். சந்தோஷப்படுங்க, உங்களை ஆண்டவர் அற்புதமாய் உருவாக்கி இருக்கிறார். நீங்கள் உருவான விதம் அற்புதமான விதம். பல வேளைகள்ல நம்ம போய் கண்ணாடியில நம்மளை பார்த்துட்டு, ஐயோ என் கண்ணு நல்லா இல்லை, என் மூக்கு நல்லா இல்லை, என் வாய் நல்லா இல்லை, முடி சரியில்லை, முகம் சரியில்லை, கவலைப்படுறோம். ஆனா வேதம் சொல்லுது, அம்மா உன்னை ஆண்டவர் அற்புதமாய் உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினார்னு தெரியல, ஆனா அழகாய் உண்டாக்கினார். உருவாக்கி ஏவாளை ஆதாம் இடத்தில் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் அவங்களாவே தேடிக்கிறாங்க, அது அடுத்த விஷயம். கேட்டா இப்ப ட்ரெண்ட் அதுதான் அப்படின்னு வாலிப பிள்ளைங்க சொல்றாங்க. ஆண்டி அதெல்லாம் அந்த காலம், நீங்க அரேஞ்ச்டு மேரேஜ் எல்லாம் இப்ப செல்லவே செல்லாது. யாருன்னு தெரியாத ஒரு ஆளோடு கூட எப்படி வாழ்றது? அவங்க குணம் தெரியாது, உருவம் தெரியாது, நேச்சர் தெரியாது, பழகணும். இன்னைக்கு பிள்ளைங்க அப்படி சொல்றாங்க, பழகணும். சரி பழகுறீங்க, 6 மாசம் பழகி பிடிக்கல, விட்டுட்டு அடுத்த ஒருத்தர் பின்னாடி போறீங்க. பழகுறீங்க, பிடிக்கல, அப்புறம் விட்டுட்டு இன்னொரு ஆள் பின்னாடி போறீங்க. இப்படியே தொடர்ந்தேர்ச்சியாய் தொடர்கதையா போனா யாரத்தாம்பா கல்யாணம் பண்ணுவ? நீ யாரம்மா கல்யாணம் பண்ணுவ? வசனம் சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் ஏவாளை ஆதாமினிடத்தில் கொண்டு வந்தார். நீயா தேடுனா அங்க தப்பு இருக்கும், நீயா தேடுனா அங்க குறை இருக்கும். இப்ப தெரியாது, பின்னாடி தெரியும். ஆனா ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவருக்காய் காத்திருந்தால் he will bring the right person. hallelujah. ஆண்டவர் சரியான நபரை கொண்டு வருவார். ஏனெனில் இந்த குடும்பம் தேவனால் உருவாக்கப்பட்ட குடும்பம். உங்க குடும்பம் கூட ஆண்டவரால் தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த முதல் குடும்பத்தில ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த குடும்பம் நல்லா சந்தோஷமா இருந்தாங்க, மன மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஒரே ஒரு தம்பதியருக்காக உலகம் முழுசும் ஆண்டவர் உண்டு பண்ணியிருந்தாரு. பொல்லாத பிசாசானவன் உள்ளே புகுந்து குடும்பத்தை அழிக்க நினைத்தான். அந்த சரித்திரம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பின் வார்த்தை என்ன தெரியுமா? என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தீங்க. ஏதோ ஒரு சந்தேக விதை உள்ள வந்துருச்சு. புருஷனை 100% நம்பின மனைவி இப்ப புருஷனை நம்ப மாட்டேங்கிறா. அவர் இல்லாத போது மொபைல் எடுத்து செக் பண்றா. அவர் யார் கூட பேசுறாருன்னு பாக்குறா. அவர் என்ன பேசுறாரு, எதை வாட்ச் பண்றாருன்னு செக் பண்றா. ஏன்னா உள்ள விழுந்துட்ட விதை என்னது? சந்தேக விதை. சில வேளை அது உண்மையா இருக்கலாம், சில குடும்பத்தில் அது உண்மை கிடையாது. அவர் சும்மா பேசுவாரு, நீ அதை சந்தேகப்படுற. ஏதோ ஒன்று. சில புருஷர்கள் இல்ல, மனைவிகளை சந்தேகப்படுறாங்க. ஒரு பெண் சொன்னா, சிஸ்டர் சொன்னா நம்ப மாட்டீங்க, வேலைக்கு போகும்போது வீட்டை வெளியே பூட்டிட்டு தான் போவார். நான் வீட்டுக்குள்ளே இருக்கணும், டிவி பார்ப்பேன், அது செய்வேன், இதை செய்வேன். கடைசியில் விரக்தி ஆயிடுச்சு. என்ன இது ஒரு அடிமை வாழ்க்கை? நம்ம வீட்டுக்குள்ள பூட்டி போட்டுட்டு போறாரு. எதுக்குமா உன்னை பூட்டிட்டு போறாருன்னா, நான் அழகா இருக்கிறேன், நான் வெளியே வந்துடக்கூடாதுன்ட்டு என்ன செய்யறாரு, பூட்டிட்டு போறாரு. முதல்ல சொன்னா. அப்புறம் சொன்னா, இல்ல ஆண்டி அது ரீசன் கிடையாது, என்ன ரொம்ப சந்தேகப்படுறாரு. அவர் யார்கிட்ட பேசினாலும் சந்தேகப்படுறாரு. சர்ச்சில் போய் 4 பேருக்கு பிரைஸ் லார்ட் சொன்னா என்ன தப்பு? எல்லாரும் தானே சொல்றாங்க. நான் சொன்னா அவருக்கு சந்தேகம் வருது. நீ எதுக்கு அங்க போற, நீ எதுக்கு அங்க பேசுறன்னு அசிங்கமா பேசுறாரு. ஆண்டி, பிசாசானவன் குடும்பங்களுக்குள் சந்தேக விதைகளை உள்ளே விதைக்கிறான். வாலிப பிள்ளைங்க உள்ளத்துல என்ன விதை தெரியுமா? ஏதோ ஒரு நாள் அப்பா திட்டிருப்பாரு, எங்க அப்பா என்ன நேசிக்கல. ஏதோ ஒரு நாள் அம்மா கோவத்துல அடிச்சிருப்பாங்க, எங்க அம்மா இல்ல என்ன நேசிக்கல, அப்பாவும் நேசிக்கல, அம்மாவும் நேசிக்கல, வீட்டுல யாருமே நேசிக்கல. அதனால ஐ நீட் சம்ஒன் டு லவ் மீ. பிள்ளைகளே, உங்க உள்ளத்துக்குள்ள இந்த விதையை விதைச்சவன் யார் தெரியுமா? பிசாஸ். எல்லா வாலிப பிள்ளைங்களையும் கேட்டு பாருங்க, நீங்க இன்டர்வியூ வச்சு பாருங்க. நாங்க என் பேஷன் யங் பீப்புள். எனக்கு வாலிபர்கள் மேல அவ்வளோ ஒரு பாசம், ஆசை. பெண் பிள்ளைகளை பார்த்த உடனே அணைத்துக் கொள்ள வேண்டும் போல எனக்கு தோணும். ஏன்னா என்ன அறியாத ஒரு அன்பு வாலிப பிள்ளைகள் மேல. ஆண் பிள்ளைகளை பார்த்தால் நல்லா ஆசீர்வதிக்கணும்னு தோணும். அவங்க என் பிள்ளைங்களா இல்லைன்னா கூட என் ஹார்ட் அவங்களுக்காக பட்சமா இருக்கும். என் அன்பு வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்றேன், உங்க பெற்றோர் உங்களுக்காக செய்த தியாகத்தை எல்லாம் பிசாசு மறந்துடுவான். எத்தனை இரவுகள் கண் விழித்து உன்னை குழந்தையா இருக்கும்போது பார்த்தாங்க, அதான் மறைச்சிருவான். வயிற்றிலே உன்னை சுமக்கும் பொழுது உன் தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டாள்,
அதை மறைத்து விடுவான். நீ 3 வயது வளர்கிற வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு விலகாம, ஐயோ பிள்ளை அங்க விழுந்துடக்கூடாது, ஐயோ பிள்ளைக்கு அடிபட்டுறக்கூடாது, ஐயோ தண்ணிக்குள்ள போயிடக்கூடாது, வாஷ்ரூம்ல பக்கெட்ல இருந்து தண்ணியை கொட்டி வைக்கணும் என்றெல்லாம் கவனமா உன்னை பார்த்ததை மறைச்சிருவான். நீ ஸ்கூல்ல உன்னை கொண்டு விடும்போது கஷ்டப்பட்டு நடந்து அவங்க போனா கூட உன்னை இடுப்புல தூக்கி வச்சுட்டு போன தாயுடைய அன்பை அவன் மறக்க வச்சிருவான். உங்க அப்பா சைக்கிள் ஓட்டி வியாபாரம் செஞ்சு உன்னை காப்பாத்தினதை மறக்க வச்சிருவான். அப்புறம் உனக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு அவங்க தங்களை தியாகம் பண்ணதை மறக்க வச்சிருவான். நீ நல்லா உடுத்தணும்னு கிறிஸ்மஸ்க்கு அவங்க அதே பழைய சேரி உடுத்துட்டு வந்ததை அவன் மறக்க வச்சிருவான். பெற்றோரின் எல்லா தியாகத்தை மறக்க வச்சுட்டு ஒரே ஒரு விதையை உள்ளத்து போடுவான். என்ன விதை தெரியுமா? எங்க அப்பா அம்மா என்ன நேசிக்கல, எங்க அப்பா அம்மா என் மேல கோபமா இருக்கிறாங்க, எனக்கு உண்மை அன்பு இல்ல வீட்டுல. If you feel so, you have to turn your heart towards Jesus. உண்மையா சொல்றேன், உன் இருதயம் இன்னொரு நபரினால திருப்தி அடையாது, இயேசுவினால் தான் திருப்தி அடையும். ஹல்லேலூயா. இயேசு மட்டும்தான் உன் உள்ளத்தை திருப்திப்படுத்த முடியும். அதே போல ஸ்திரீகளே, உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க எதிர்பார்க்கிற உங்க அன்பு, ஒரு நல்ல அன்பு புருஷன் இடத்துல கிடைக்கலன்னா பிசாசு என்ன செய்வான்? வேற எங்கேயாவது திருப்பிடுவான் கவனத்தை. அவர் பாத்தியா நல்லா பேசுறாரு, அவங்கள பாத்தியா உன்ட்ட எவ்வளவு கரிசனையா, ஏன் இப்படி இருக்கிறீங்க பிரதர்னு கேட்கிறாங்க என்று அட்டென்ஷனை வேற இடத்துல திருப்பி கனெக்ஷனை உருவாக்கி குடும்பத்தை உடைப்பான். டெவில், he is a cunning fellow. அவன் ஒரு தந்திரவாதி. உங்க குடும்பத்துக்குள்ள எதை விதைச்சா குடும்பம் உடையும் அப்படின்னு அவருக்கு தெரியும். நார்மல் கான்வர்சேஷன் இல்ல. வீட்டில் பேசுவீங்களா? பேச மாட்டீங்களோ? பேசுவீங்க, நல்லா பேசுவீங்க. எங்க போன மாசம் சம்பளம் வாங்கி இவ்வளவுதான் மிச்சம் இருந்துச்சு, இந்த மாசம் நம்ம இன்னும் கொஞ்சம் சிக்கனப்படுத்தோம், அப்பனா நான் என்ன வீணா செலவழிக்கிறேன்னு சொல்றியா? இவங்க என்ன கேட்டாங்க? இந்த மாசம் கொஞ்சம் காசை என்ன செய்வோம், சேர்த்து வைப்போன்னு தான் சொன்னாங்க. அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு? என்ன நான் வீணா செலவு பண்றேன்னு நினைக்கிறியா? நான் அப்படி சொல்லங்க, பின்ன எப்படி சொன்னேன்? தொடருதா? இப்படி நடக்குதா? வீட்டில் நடக்குது. எல்லா வீட்லையும் ஏதோ ஒரு கான்வர்சேஷன். நீங்க வேற மாதிரி நினைச்சு சொல்லிருப்பீங்க, அவர் வேற மாதிரி புரிஞ்சிருப்பாரு. நீங்க வேற மாதிரி நினைச்சு சொல்லிருப்பீங்க, உங்க மனைவி வேற மாதிரி புரிஞ்சிருப்பாங்க. பிள்ளைங்களை சொல்லுங்க, ஏன்டா இப்படி டைமை வேஸ்ட் பண்ற, உனக்கு ஒரு சாப்பாடு கேடுன்னு தெரியாம ஒரு நாள் சொல்லிட்டீங்க. அவன் 4 நாளா வீட்டில் சாப்பிடல, எங்க சாப்பிட்றான்னு தெரியாது. 5ஆம் நாள் வரான், செல்லம் சாப்பிடு அப்படின்னா, அதான் சொன்னீங்களே தண்ட சோறுன்ட்டு, அப்புறம் என்ன வீட்டில் சாப்பாடு நடக்குதா? வீட்டில் பொண்ணை பார்த்தம்மா கொஞ்சம் நீ உடம்ப குறைச்சா நல்லா, ஏன் நான் என்ன குண்டா இருக்கிறேன் நினைக்கிறேன், இவங்க சாப்பிடவே மாட்டேன். வீட்டில் சின்ன உரையாடல் பெரிய பாதிப்பை கொண்டு வருது. அப்போ இதெல்லாம் எப்படி தடுக்க முடியும்னா, அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் அந்த சத்துருவானவன் அந்த கனியை காட்டுன உடனே ஆண்டவற்ற ஓடி வந்திருக்கணும். அப்படிதானே? ஆண்டவற்ற ஓடி வந்து, ஆண்டவரே இப்படி ஒரு சர்ப்பம் பேசுது, இந்த கனியை சாப்பிடுன்னு சொல்லுது, ஆண்டவரே நாங்க என்ன செய்யணும்? உடனே ஆண்டவர் ஏவாள் தலை மேல ஒரு கையை வச்சு, இரு உன்னை நான் பலப்படுத்துறேன், அதை பார்த்தா சாப்பிடணுங்கிற எண்ணம் உனக்கு வருது இல்ல, நான் உன்னை ஸ்ட்ரெங்தன் பண்ணிடுறேன், இப்ப போ, திரும்ப அந்த பிசாசு உன்ட்ட வந்தா நீ சொல்லுவ ஆண்டவர் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லுவ, இதற்குரிய பலனை நான் உனக்கு தரேன் அப்படின்னு ஆண்டவர் தந்திருப்பார். ஒரு நல்ல தகப்பன், அவர் ஒரு அன்பின் தகப்பன். ஆதியில் அந்த குடும்பத்துக்குள் வந்த பிரச்சனைகளை ஆண்டவர் தீர்க்க முடியாத அளவுக்கு அவங்க ஆண்டவற்றை கொண்டு போகல. குடும்பம் உடைஞ்சது மட்டும் இல்லை, ஏதேனை விட்டே துரத்தப்பட்டாங்க. இன்னைக்கு உங்க குடும்பம் சின்ன பின்னமாக்கி உங்க குடும்பத்துல அன்பும் ஐக்கியமும் இல்லாம நீங்க கண்ணீரில் வாழ்றீங்க. காரணம் என்ன தெரியுமா? You didn't come to the Lord. ஆண்டவற்றை ஆண்டவரே இது பிரச்சனையா இருக்குது, இந்த பிரச்சனையை நீங்க எங்களுக்கு தீர்த்து வைங்கன்னு ஆண்டவற்றை முதல்ல கேட்டிருந்தா கர்த்தர் தீர்த்து வைத்திருப்பார். சரி, இப்ப வெளியே போயிட்டாங்க. ஆண்டவர் பார்க்கிறார், தேடி வர்றார். இடுப்புல அத்தி இலையை தச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி கையில் அப்படி நொறுக்குனா இலை என்ன செஞ்சிடும்? நொறுங்கிரும். அப்படித்தான் பல வேலைகளை நம்மளை மறைச்சிக்கிறோம். என்னத்த சொல்றது, என்னத்த பாஸ்டர் சொல்லி ஜோம் பண்றது, பரவாயில்ல நம்மளே சமாளிச்சுக்கலாம். சமாளிக்க முடியல. கர்த்தர் அன்பா கூப்பிட்டு ஒரு மிருகத்தை அடித்து தோல் உடையை உடுத்துகிறார், ரெமடியை உண்டு பண்ணுகிறார், ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அவர் உன் தலையை நசுக்குவார். ஹல்லேலூயா. உன் தலையை நசுக்குவார்.
இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அந்த யோசேப்பு நின்ற இடத்தில் நின்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன் குடும்பத்தோடு போராடுகிற எல்லா சத்துருடைய கிரியைகளையும் நசுக்கி போடுவேன். அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். உன் குடும்பத்துக்குள்ள போராடுகிற சத்துருடைய கிரியைகளை அழித்து போடுகிறார். நீங்க நினைக்கலாம், சிஸ்டர் நீங்கெல்லாம் ஊழியம் செய்றீங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம் வராது? ஊழியக்காரங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் வரும். உங்களுக்கு தெரியாது அந்த கஷ்டங்கள்லாம் எப்படிப்பட்டதுன்னு. ஒன்னே ஒன்று, பெண்ணாக இருக்கிற நான், எல்லா ஊழியக்காரங்களும் ஜெபிக்கிறாங்க, ஆனா பெண்களே உங்களுக்கு சொல்றேன், குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னு உடனே ஐடென்டிஃபை பண்ணிடணும். ஓகே, பொல்லாத பிசாசு உள்ள கொண்டு வந்திருக்கிறான், நான் இந்த பிரச்சனைகளை அழிக்க போறேன்னு முழங்கால நின்று நீங்க பிரச்சனைகளை அழிக்க பழக வேண்டும். வசனம் சொல்லுது, அவர், சொல்லுங்க, அவர் உன் தலையை நசுக்குவார். ஆண்டவர் பிசாசின் தலையை நசுக்குவதற்கு தான் இந்த பூமியிலே தன்னுடைய குமாரனை அனுப்பினார். இந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். பிரச்சனைகள் வரும்பொழுது அவருடைய கரத்தை பற்றி கொள்ளுங்கள். அப்பா, நான் மட்டும் இல்லப்பா, நீங்க என் கூட இருக்கிறீங்கப்பா, இந்த பிசாசின் எல்லா கிரியைகளையும் அழிங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அழித்து போடுவார். ஆதி குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், அவர் உன் தலையை நசுக்குவார், பிசாசின் கிரியைகள் உங்க வீட்டில் அழிக்கப்பட்டு போகும், இயேசு கூட இருந்தால். ஹல்லேலூயா. ஒரு பாடலை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதினேன். வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனையான ஒரு நேரம், எப்படி எழும்புறதுனே தெரிய முடியல. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னார். அவ்வளவுதான். அன்னைக்கு ஒரு பாடல் எழுதினேன், அதை தேவ நாம மகிமைக்காய் பாட விரும்புகிறேன். தேவன் என்னோடு இருக்கின்றார், என் தேவன் என்னோடு இருக்கின்றார். தேவன் என்னோடு இருக்கின்றார், என் தேவன் என்னோடு இருக்கின்றார். இரவும் பகலும் கூட இருக்கின்றார், என்னை விட்டு விலகாமல் இருக்கின்றார். இரவும் பகலும் கூட இருக்கின்றார், என்னை விட்டு விலகாமல் இருக்கின்றார். என்னோடு, ஆஹா என்னோடு, என் தேவன் என்னோடு இருக்கின்றார். என்னோடு, ஆஹா என்னோடு, என் தேவன் என்னோடு இருக்கின்றார். மலைகளின் மேலே ஏறினாலும் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், சொல்லுங்கள், மலைகளின் மேலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், வானத்திலே நான் பறந்தாலும், என் தேவன் என்னோடு இருக்கின்றார். வானத்திலே நான் பறந்தாலும், என் தேவன் என்னோடு இருக்கின்றார். என்னோடு, ஆஹா என்னோடு, என் தேவன் என்னோடு இருக்கின்றார். சொல்லுங்கள், என்னோடு, ஆஹா என்னோடு, என் தேவன் என்னோடு இருக்கின்றார். சூறை செடியின் கீழ் நீங்கள் இருந்தாலும், சோர்வினால் தளர்ந்து போனாலும், நிந்தை அவமான நேரத்திலும் இந்த தேவன் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சூறை செடியின் கீழ் படுத்தாலும், சோர்வினால் தளர்ந்து போனாலும், சொல்லுங்கள், சூறை செடியின் கீழ் படுத்தாலும், சோர்வினால் தளர்ந்து போனாலும், நிந்தை அவமான நேரத்திலும் உன் தேவன் உன்னோடு இருக்கின்றார். நிந்தை அவமான நேரத்திலும் உன் தேவன் உன்னோடு இருக்கின்றார். உன்னோடு, ஆஹா உன்னோடு, உன் தேவன் உன்னோடு இருக்கின்றார். உன்னோடு, ஆஹா உன்னோடு, உன் தேவன் உன்னோடு இருக்கின்றார். தேவன் உன்னோடு இருக்கின்றார், உன் தேவன் உன்னோடு இருக்கின்றார். தேவன் உன்னோடு இருக்கின்றார், உன் தேவன் உன்னோடு இருக்கின்றார். இரவும் பகலும் கூட இருக்கின்றார், உன்னை விட்டு விலகாமல் இருக்கின்றார். இரவும் பகலும் கூட இருக்கின்றார், உன்னை விட்டு விலகாமல் இருக்கின்றார். கருவிலே நீ உருவான நாள் முதல்,
கல்லறை சேர்க்கிற அந்த கடைசி நேரம் வரைக்கும் கண்ணின் மணி போல காக்கிற ஒரு தேவன் கூட இருக்கிறார். மகளே, விசுவாசத்தோடு பாடுவீர்களா? கருவில் உருவான நாள் முதல் கண்கள் மூடிடும் நாள் வரை, சொல்லுங்கள். கருவில் உருவான நாள் முதல் கண்கள் மூடிடும் நாள் வரை கண்ணின் மணி போல காக்கின்ற உன் தேவன் உன்னோடு இருக்கின்றார். கண்ணின் மணி போல காக்கின்ற நம் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நம்மோடு, சொல்லுங்கள், நம்மோடு, நம் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நம்மோடு, ஆஹா, நம்மோடு, நம் தேவன் நம்மோடு இருக்கின்றார். உன்னோடு, ஆஹா, உன்னோடு, உன் தேவன் உன்னோடு இருக்கின்றார். என்னோடு, ஆஹா, என்னோடு, என் தேவன் என்னோடு இருக்கின்றார். தேவன் என்னோடு இருக்கின்றார். என் தேவன் என்னோடு இருக்கின்றார். தேவன் என்னோடு இருக்கின்றார். என் தேவன் என்னோடு இருக்கின்றார். இரவும் பகலும் கூட இருக்கின்றார். என்னை விட்டு விலகாமல் இருக்கின்றார். இரவும் பகலும் கூட இருக்கின்றார். என்னை விட்டு விலகாமல் இருக்கின்றார். ஹல்லேலூயா! தேவன் உங்களோடு இருக்கிறார். அன்றைக்கு ஏவாள் தேவனிடத்தில் ஓடி போகவில்லை. கர்த்தர் பார்த்தார், இனிமே என் பிள்ளைங்களை விட்டு நான் விலகவே கூடாதுன்னு சொல்லி உங்க உள்ளத்துக்குள்ளே வந்துட்டார். ஹல்லேலூயா! உங்க இல்லத்துக்குள்ளே வந்துட்டார். உங்க வீட்டுல ஆண்டவர் இருக்கிறார் தெரியுமா? அவர் எங்கேயோ பரலோகத்தில் உட்கார்ந்துட்டு பார்க்கல. அன்றைக்கு ஏதேனில் அவர்கள் எதை இழந்தார்களோ அது உங்களை விட்டு இழந்து போகக்கூடாது என்பதற்காக உள்ளே வந்துட்டார். அதான் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உங்க வீட்டுல ஆண்டவர் இருக்கிறார் என்றால் ஒவ்வொரு நாள் அதிகாலையில் அந்த ஆண்டவரை தேடுங்க, இரவில் அந்த ஆண்டவரை தேடுங்க, பகலெல்லாம் அந்த ஆண்டவரோடு கூட பேசுங்கள். His presence will protect your family. ஜோசப் அங்க உயிரோடு இருந்தனாலதான் அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது. இயேசு உயிரோடு இருக்கிறபடினால் உங்கள் குடும்பங்கள் காப்பாற்றப்படும். கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். சரி, இரண்டாவதாக இன்னொரு குடும்பத்தை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த குடும்பத்துக்கு பெயர் இஸ்ரவேலின் குடும்பம். இஸ்ரவேலின் குடும்பம் யோசேப்புக்கு பிறகு இஸ்ரவேலர்கள் அவர்கள் பலுகினார்கள், பெருகினார்கள். அவர்கள் பலுகி பெருகுவதை பார்த்தவுடன் பார்வோனுக்கு கோபம். இவர்கள் பெருகுவார்கள் என்றால் தேசம் முழுவதும் இவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுவிடும். ஆகவே தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்ய திட்டமிடுகிறான். நல்லா கவனிங்க, நீங்கள் பலுகுவதையும் பெருகுவதையும் குடும்பம் ஓங்குவதையும் பிசாசு பார்த்தால் உங்க வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாம் தன் பக்கமாய் இழுக்க பார்ப்பார். உலகம் வேறு பாதையிலே போய்கொண்டிருக்கிறது. இயேசு இல்லாத ஒரு வாழ்வை இயேசுவின் குடும்பத்துக்குள் இருக்கிற பிள்ளைகள் தெரிந்து கொள்கிறார்கள். ஒரு வாலிப பையனை பார்த்து, நீ எவ்வளவு நேரப்பா ஜோம் பண்ணுவ அப்படின்னா, ஆண்டி எப்பனா தோணுச்சுன்னா ஜோம் பண்ணுவேன் ஆண்டி அப்படின்னா. சரி, தோணுச்சுன்னா வாரத்தில் எவ்வளோ நேரம் ஏதாவது ஒரு நாள் ஜோம் பண்ணுவேன் ஆண்டி. எனக்கு பகீர்னு தூக்கி வாரி போட்டது. அவங்க அப்பா சர்ச்சில் மூப்பர், அம்மா ஊழியத்தில் இருக்கிறாங்க. பையன் சொல்றான், எப்பனா தோணும்போது ஜோம் பண்ணு. ஓகே, பைபிள் வாசிப்பியா? பைபிள் வந்து எப்பனா வாசிப்பேன் ஆண்டி. பதில் எப்படி? எப்பனா வாசிப்பேன் ஆண்டி. சர்ச்சில் உட்கார்ந்துருக்கிற என் அன்பு வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு நான் அன்பா சொல்றேன், பைபிள் படிக்கிறது கடமை கிடையாது. நீ நல்லா வர, ஆராதிக்கிற, எல்லாம் செய்யற, ஆனா யூ நீட் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ். இயேசுவோடு உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட உறவு இருக்கணும். பிள்ளைங்களை மட்டும் சொல்லல, எல்லா சகோதரர்களையும் சொல்றேன், எல்லா சகோதரிகளையும் சொல்றேன். இன்னைக்கு இங்க வர வச்சு உங்க எல்லாருக்கும் ஒரு இன்டர்வியூ எடுத்தா பலரும் வேதத்தை ஒழுங்கா படிக்காதவங்களா தான் இருக்கிறோம். பல ஸ்திரீகள்
பக்தியா இருக்கிறாங்க. ஆனா சில ஸ்திரீகளுக்கு அந்த வேத வசனத்தை வாசிக்கணுங்கிற ஒழுங்கு இன்னும் வரல. அன்றைக்கு ஒரு குடும்பம் பழுகுச்சு, பெருகுச்சு, பிசாசானவன் பிள்ளைங்க மேல கை வைக்க ஆரம்பிச்சிட்டான். செய்தியின் ஆரம்பத்தில் நான் சொன்னேன், டர்ன் யுவர் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என்று. அடுத்த தலைமுறையின் மேல் கவனத்தை திருப்புங்க. இஸ்ரவேல் எகிப்திலே அடிமையா இருந்த போது எத்தனையோ ஆண் பிள்ளைகள் நதியிலே தூக்கி போடப்பட்டார்கள். போடப்பட்டாங்களா? போடப்பட்டாங்க. அப்ப நான் யோசிக்கிறேன், இந்த ஒரு குடும்பத்துல மட்டும், இந்த ஒரு பெற்றோருக்கு மட்டும் என்ன அப்படி கவனம் வந்துச்சு? எப்படியாவது பிள்ளைய காப்பாத்திரணும்னு சொல்லி பிள்ளைக்காக ஒரு நாணற்பெட்டியை செய்கிறார்கள். பெற்றோரே, உங்கள் ஜெபம்தான் உங்க பிள்ளைக்காக நீங்க செய்கிற நாணல் பெட்டி. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலனா பிள்ளைங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடையாது. இந்த தாய், இந்த தகப்பனுக்கு ஒரு துணிவு வந்தது, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த பிள்ளையை நம்ம காப்பாற்றணும்னு தீர்மானிச்சாங்க. நாணல் பெட்டியை செஞ்சு பிள்ளைய வைக்கிற வரைக்கும் தான் அவங்க வேலை. கொண்டு போய் நதியில விட்டுட்டாங்க. ஆண்டவரே, இனிமே என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியாதுப்பா, இனிமே இந்த பிள்ளை எப்படி காப்பாற்றப்படும் எங்களுக்கு தெரியாது, எங்களால முடிஞ்சதை நாங்க செய்யறோம், மீதியை நீங்க பாத்துக்கோங்க ஆண்டவரேன்னு ஆண்டவர் கையில கொடுத்துட்டாங்க. பேரண்ட்ஸ், நீங்க எல்லாத்தையும் கண்காணிக்க முடியாது. அவன் காலேஜுக்கு போறான், எங்க போறான்னு உங்களுக்கு தெரியாது. அவ டியூஷன் போறேங்கிறா, எங்க போயிட்டு வரான்னு உங்களுக்கு தெரியாது. பட் யூ கேன் ப்ரொடெக்ட் யுவர் சில்ட்ரன். உங்க பிள்ளைங்களை ஜெபத்துல ஒரு கூட மாதிரி ஜெபத்தை வச்சு ஆண்டவர் சன்னிதானத்துல கொடுத்துடணும். சரி, அத்தனை பிள்ளைங்க நைல் நதியில தூக்கி விடப்பட்டதே, இந்த ஒரு பெற்றோர் எடுத்த முயற்சி, இந்த ஒரு பெற்றோர் எடுத்த தீர்மானம் மோசையை காப்பாற்றியது, ஒரு தலைவனாய் உருவாக்கியது. இப்போ மோசே அரண்மனையிலே வளருகிறான், சகல கலைகளையும் கற்றுக்கொள்ளுகிறான். அதன் பிறகு மீதியான் தேசத்துக்கு ஓடி போகிறான். ஆண்டவர் திரும்ப கூப்பிடுகிறார். உங்க ஒவ்வொரு பிள்ளைய குறிச்சும் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. யூ ஷுட் பிலீவ் இட். நீங்க அதை நம்பணும். எனக்கு 2 ஆண் பிள்ளைகள். அவங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போதே அவங்க தலைமையில கை வச்சு ஜோம்னு, ஆண்டவரே இந்த பிள்ளைய குறிச்சு உங்க திட்டம் நிறைவேறணும் ஆண்டவரே, உங்க சித்தம் நிறைவேறணும் ஆண்டவரே. பெண்களுக்காக சொல்றேன், பிள்ளைங்களை குளிக்க வைப்போம்ல, காலை பிடிச்சு அந்த குளிக்க வைக்கும் போதே சொல்வேன், ஆண்டவரே இந்த கால்கள் உமக்காக ஓடுற கால்களா இருக்கணுமப்பா. தலைய வாஷ் பண்ணும்போது சொல்ல, ஆண்டவரே இந்த சிந்தை உமக்குரிய சிந்தையா இருக்கணும். கைகளை பிடிச்சு விடும்போது சொல்வேன், ஆண்டவரே இந்த கைகள் உமக்காக வாசிக்கணும் ஆண்டவரே. உலகத்துல அவங்க ரொம்ப பெருசாலாம் ஆகணும்னு நான் நினைக்கல ஆண்டவரே, உங்களுக்காக என் பிள்ளை ஷைன் பண்ணணும் ஆண்டவரே. இந்த தாகம் குழந்தையா இருக்கும் போதே இருந்ததுனாலதான் ஜபத்திலே வளர்த்து இன்னைக்கு பிள்ளைகள் தேவனை சேவிக்கிறார்கள். இன்னைக்கு இந்த சர்ச்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் என்கரேஜ் பண்றேன், protect your children through your prayer. சரி, இந்த மோசேயை தேவன் தலைவன் ஆக்கினார். இப்பொழுது இந்த குடும்பத்தை ஆண்டவர் விடுதலை செய்கிறார். இந்த குடும்பம் எகிப்தில் இருந்த போது அடிமைத்தனத்துல இருந்துச்சு. என்ன, எதுல இருந்தது? அடிமைத்தனத்துல. ஒரு குடும்பம் ஏதேன்ல இருந்துச்சு, பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டது. இன்னொரு குடும்பம் எகிப்தில் இருக்குது, பார்வோனால் அழுத்தப்படுகிறது. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பிசாசின் தாக்குதல்களால் அழுத்தப்படுகிறது, மனிதர்களால் அழுத்தப்படுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில கடவுளுடைய திட்டம் நிறைவேற முடியாதபடி பல மன அழுத்தங்கள், மன உடைவுகள். ஆனா ஆண்டவர் சொன்ன பிராமிஸ் என்ன தெரியுமா? அந்த இஸ்ரவேல் இருந்த குடும்பத்துக்கு, யாத்திராகமம் அந்த எகிப்தில் இருந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 6-7. யாத்திராகமம் 3 வசனம் 6-7. பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனா இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்தேன், அவங்க கூக்குரலை அறிந்திருக்கிறேன், ஆலோட்டிகள் நிமித்தம் அவங்க கதறுகிற சத்தத்தை கேட்டிருக்கிறேன், என் ஜனத்தை விடுதலை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. அன்றைக்கு யோசேப்பு சொன்னார், பெரிய ரட்சிப்பினால் நான் உங்களை ரட்சிக்க போகிறேன். இந்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உன் குடும்பத்தை நான் விடுதலை செய்ய போறேன். நீ முறையிடுகிறாயே, முறையிடுதல், அந்த முறையிடுதலை நான் கேட்டிருக்கிறேன். உன் குடும்பத்துக்கு பெரிய ஒரு ரட்சிப்பை நான் தரப்போகிறேன், விடுவிக்க போகிறேன் என்று சொன்னார். அன்றைக்கு விடுதலை செய்கிற அன்று இரவு ஆண்டவர் கூப்பிட்டு ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் ரத்தத்தை எடுத்து வாசல்களிலும் நிலைக்கால்களிலும் பூசும்படி சொன்னார்.
அப்படி பூசும் பொழுது உள்ளேயே இருக்கணும், நீங்க வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னா. இட்ஸ் a simple command, ஒரு சின்ன கட்டளை. இந்த ரத்தத்தை பூசு, இந்த ரத்தத்தை விசுவாசிச்சு உள்ளே இரு, வெளியே வராத. அன்றைக்கு இஸ்ரவேலர்களோடு சில அந்நியர்களும் அவர்கள் குடும்பங்களுக்குள் உள்ளே இருந்தாங்க. இன்னைக்கு உங்களுக்கு சர்ச்சுக்கு வர ஒவ்வொரு ஃபேமிலியை பார்த்து சொல்றேன், உங்க குடும்பத்தின் ரட்சிப்புக்கும் விடுதலைக்கு மட்டும் நீங்க ஜெபம் பண்ணக்கூடாது. இந்த பட்டணத்தில் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ வீடுகள் இருக்கிறது, எத்தனையோ ஆத்துமாக்கள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ பேர் வாழ்க்கையில விடுதலை இல்லை. ஒவ்வொரு நாளும் எங்கள் அலுவலகத்துக்கு தொலைபேசி வரும், பைபிள் டிவியை பார்த்தோம், எங்களுக்கு இந்த வார்த்தை ஆறுதலா இருந்துச்சு, ஆனா என் குடும்பத்துல பிரச்சனை தாங்க முடியல, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த உலகம் கதறிக்கொண்டிருக்கிறது, நாம் களி கூர்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க உங்களை மட்டும் ரட்சிக்க கூடாது, உங்களோட ஒரு கூட்டத்தையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். நேற்று நான் உபவாச ஜெபத்தில் சொன்னது போல மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். சர்ச்சுக்கு வருகிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வருஷம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 6 மாசம் இருக்குது. ஒரு ஆத்துமாவை நீங்க ஆதாயம் பண்ணியே ஆகணும். ஒரே ஒரு சோல், உங்க பைபிள்ல ஒரு பேரை எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷம்லாம் ஜெபம் பண்ற ஆண்டவரே, ஏதாவது விசேஷ கூடுகை நடக்கும் பொழுது அந்த ஆத்துமாவை சர்ச்சு கொண்டு வாங்க, கர்த்தர் தொடுவார். நான் இந்த ஊரிலே மருத்துவக் கல்லூரியிலே நான் படித்து கொண்டிருந்த நாட்களில் முதல்ல எங்களுக்கு ஒரு சின்ன ஜெபக்குழு இருந்துச்சு. அந்த ஜெபக்குழு 5 பேர் 6 பேர் தான் இருந்தோம். அதன் பிறகு அது வளர ஆரம்பித்தது. ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு ரூமா போய் ஸ்டூடெண்ட்ஸை ஜெபத்துக்கு கூப்பிடுவேன், வாங்க ஜெபத்துக்கு வாங்க. எல்லாரும் படிச்சுட்டு இருப்பாங்க, நான் மட்டும் ஒவ்வொரு ஃப்ளோரா ஏறி போய் ப்ரேயருக்கு வாங்கன்னு கூப்பிடுவேன். சிலர் வருவாங்க, சிலர் வரமாட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு நாள் ப்ரேயருக்கு முன்பதாகவும் 8:45 to 9 o'clock நானும் என் ஃப்ரெண்டும் மொட்டை மாடியில் போய் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த மெடிக்கல் காலேஜில் ஒரு பெரிய ரிவைவல் வரணும் ஆண்டவரே, நீங்கள் அநேகரை கண்டிப்பாக கொண்டு வரணும், ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். சில நாட்களில் மார்னிங் வாக் காலேஜை சுற்றி வருவோம், ப்ரேயர் வாக்கா. ஆண்டவரே, இந்த மருத்துவக் கல்லூரியில் அநேகரை நீங்கள் ரட்சிக்கணும் ஆண்டவரே, நீங்கள் செய்யணும். கண்ணீரோடு அன்னைக்கு நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையாய் தொட ஆரம்பித்தார். இன்னைக்கு சொல்கிறேன், prayer is powerful. ஜெபம் வல்லமையுடையது. ஒரு ஜெபம் கூட பரலோக தேவன் கவனிக்காம விடவே மாட்டார். என்னுடைய இறுதி ஆண்டு நான் முடிக்கும் பொழுது 70 ஸ்டூடெண்ட்ஸ் அதுல இருந்தாங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட, 70 பேரும் சர்ச்சுக்கு வருவாங்க, 70 பேரும் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க, 70 பேரும் ஞானஸ்தானம் பெற்றிருந்தாங்க, 70 பேரும் அபிஷேகம் பெற்றிருந்தாங்க. ஆண்டவர் அப்படித்தான் நடத்தினார் அந்த நாட்களில். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், 6 மாசம் ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷத்தின் கடைசியில மேபி பாஸ்டர் அப்படி ஒரு டே எல்லாம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிறிஸ்மஸ் டைம்ல உங்க புது ஆத்துமாக்கள் எல்லாம் கூட்டிட்டு வாங்க. அவங்களுக்கு என்று ஒரு சுவிசேஷ கூட்டம் நடந்து அவங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா அதுதாங்க உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த எகிப்தில் இருக்கிற குடும்பங்களை விடுதலை செய்ய தீர்மானித்தார். உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் விடுவிக்க உண்மை உள்ளவர். எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் இந்த குடும்பத்துக்கு செஞ்சார். எல்லாத்தையும் படிக்க நேரம் இல்லை. என்னெல்லாம் செஞ்சார்? ஒரு 15 அற்புதங்கள் வனாந்திரத்தில் நடந்தது. வசனத்தை மட்டும் சொல்லி அற்புதங்களை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21 22 வரைக்கும் கர்த்தர் தன்னுடைய தூதனை அவர்களோடு கூட அனுப்பினார். அதே போல 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் ஜனங்களை நடத்தினார். அதன் பிறகு யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துல பலத்த கீழ்காற்று வந்து செங்கடலை 2ஆ பிரிச்சது. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முன்னாக இருக்கிற தடைய பரிசுத்த ஆவியானவராகிய காற்று நிச்சயம் உடைச்சு போடுவார், உடைப்பார் ஆண்டவர். அன்றைக்கு செங்கடல் 2ஆய் பிளந்தது போல உங்களை விடுதலை செய்து நடத்துகிற ஆண்டவர் உங்களுக்கு முன்பார்க்க தடைகள் எல்லாம் உடைப்பார். யாத்திராகமம் 14:25-31 வரைக்கும் அதே செங்கடலிலே பார்வோனின் சேனை மூழ்கிற்று என்று வாசிக்கிறோம். விடுதலை செய்கிற ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எதிரிகளை மூழ்கடிப்பார். யாத்திராகமம் 15:22-25 வரைக்கும் கசந்த மாறா மதுரமாய் மாறிற்று. யாத்திராகமம் 16:4-13-18 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். யாத்திராகமம் 17:2-6 வரைக்கும் கன்மலையிலிருந்து தண்ணீரை ஆண்டவர் கொடுத்தார். யாத்திராகமம் 17:9-13 வரைக்கும் அமலேக்கியர் மேல் பெரிய ஒரு ஜெயத்தை கொடுத்தார். விடுதலை செஞ்ச ஆண்டவர் அப்படியே விட்டுறல, வனாந்திர பாதை முழுவதும் அற்புதம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கலன்னு சொல்றீங்களா? அற்புதத்தை எதிர்பாருங்கள். அற்புதங்களின் தேவன் இன்றைக்கும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
யாத்திராகமம் 19 ஆண்டவர் பேசுகிறார், கற்பனைகளை கொடுக்கிறார். எண்ணாகமம் 11 காடைகளை கொடுக்கிறார். எண்ணாகமம் 12 மீரியாமுடைய குஷ்டரோகத்தை ஆண்டவர் நீக்குகிறார். எண்ணாகமம் 16 பூமி பிளந்து கோராகின் கூட்டத்தை விழுங்குகிறது. எண்ணாகமம் 17 ஆரோனின் கோல் துளிர்க்கிறது. எண்ணாகமம் 20 கண்மலை அடிக்கும் பொழுது தண்ணீர் வருது. எண்ணாகமம் 21 சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். யோசுவா 3 யோர்தானை கடந்து போனார்கள். இவ்வளோ அற்புதம் எங்க தெரியுமா நடந்துச்சு? வனாந்திரத்தில் விடுவிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். அவர் காட் இஸ் a God of supernatural. ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதங்களை செய்வார். நம்புறீங்களா? உங்களை விடுவிச்சு நடத்திட்டு வராரே, வனாந்திர பாதையில் நடத்துகிறாரே. மன்னாவை கொடுத்தவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். தண்ணீரை கொடுத்தவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். செங்கடலை பிளந்தவர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். இன்னைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட். ஆண்டவர்கிட்ட பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். ஒரு பாடலை பாட விரும்புகிறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என் இளவயதுல நான் எழுதின ஒரு பாடல் உங்களை ஆசீர்வதிக்கும் என்று நம்புகிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். நடக்கும் 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 அற்புதம் உனக்கு நடக்கும். திறக்கும் 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 புது வழி உனக்கு திறக்கும். சொல்லுங்கள், நடக்கும் நடக்கும் அற்புதம் உனக்கு நடக்கும். ஒரு நிமிஷம், கர்த்தர் இருக்கிறாரா? நீங்கெல்லாம் சோகமா பாடுறத பார்த்தா என்னவோ ஆண்டவர் மரித்து கல்லறையில வச்சுட்டாங்க. நடந்தாலும் நடக்கும், நடக்கலனாலும் இல்லை. நான் சொல்றேன், நடக்கும்னு சொன்னா நடக்கும், நடக்கும்னு சொன்னா நடக்கும். இப்போ இந்த பாட்டை விசுவாசமா பாட போறீங்க. எப்படி தெரியுமா? உங்க குடும்பத்துல நடக்கவே நடக்காதுன்னு ஒரு காரியம் இருக்கு பாருங்க. என் பொண்ணு கல்யாணமே நடக்காது, என் பையன் திருந்தவே மாட்டான், எனக்கு சொந்த வீடே வராது, அப்படிலாம் இருக்குது இல்ல? அதை உனக்கு கண்ணு முன்னாடி வச்சுருங்க. வச்சுட்டு, தம்பி விசுவாசமா பாடு, உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார், உனக்கு நிச்சயம் நன்மை செய்வார் மகனே. நடக்கும் 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 அற்புதம் எனக்கு நடக்கும். அப்படி பாட போறீங்க. பாடுறீங்களா? நடக்கும் 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 அற்புதம் எனக்கு நடக்கும். தீரக்கும் 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 புது வழி எனக்கு தீரக்கும். சொல்லுங்கள், நடக்கும். எஸ் ஃபாதர், உம்முடைய ஜனத்திற்கு வானத்தின் பலகணி திறக்கப்படுவதாக. தீரக்கும் 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 புது வழி எனக்கு தீரக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். சூழ்நிலை உனக்காய் மாறும், நீ சந்தித்த தோல்விகள் மாறும். சூழ்நிலை உனக்காய் மாறும், நீ சந்தித்த தோல்விகள் மாறும். சத்துரு கோட்டை வீழும், நீ ஜெபித்தது வந்து ஆமென் சொல்லுங்கள். சத்துரு கோட்டை வீழும், நீ ஜெபித்தது வந்து சேரும். நடக்கும் நடக்கும் தீரக்கும் 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 புது வழி எனக்கு தீரக்கும். ஓ நடக்கும்
ராஜா. இயேசு ராஜாவின் நாமத்தினாலே இந்த ஜெப வேளையிலே கர்த்தர் அற்புதங்கள் நடக்கும்படி அனுக்கிரகம் செய்யுங்க. வாசல்கள் திறக்கப்படுவதாக, கதவுகள் திறக்கப்படுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, கண்ணிகள் தெறிப்புண்டு போவதாக. சகாயம் வரும். கர்த்தர் சகாயத்தை வர்ஷிக்க பண்ணுவீராக. மனுஷ தயவு, தேவ தயவு உனக்கு உண்டாயிருக்கும். உன் பிள்ளைகளின் இருதயம் திருப்பப்படும். உன் புருஷனை ஆண்டவர் ரட்சிப்பார். உன் தரித்திரத்தை ஆண்டவர் மாற்றுவார். சிக்கல்கள் வேறறுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பிரிவினை, கசப்புகள், விவாகரத்து இவைகள் எல்லாம் வேரோடு பிடுங்கப்படுவதாக. வனாந்திரத்தில் அற்புதங்களை செய்தவர் உங்க பிள்ளைகளுடைய வனாந்திர வாழ்க்கையை மாற்றுங்க. மன்னா பொழிவதாக, தண்ணீர் வருவதாக. பாளையத்தை சுற்றிலும் காடைகள் விழுந்தது போல உங்க பிள்ளைங்க தேடக்கூடாது. இந்த இஸ்ரவேல் குடும்பத்துக்கு காடைகள் வந்து விழுவதாக. கூடாரத்தை சுற்றிலும், உன் கூடாரத்தை சுற்றிலும், உன் கூடாரத்தை சுற்றிலும் கர்த்தருடைய தயவு வரும். ஆண்டவருடைய தயவு வரும். செங்கடல் பிளப்பதாக. பார்வோனின் சேனைகளை அழிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya, ஹalleluya. விட்டுவிக்கப்பட்ட ஜனத்துக்கு நடந்ததெல்லாம் அற்புதங்க. வாழ்க்கை வனாந்தரம் சொல்லாதம்மா. வனாந்தரத்துல தான் எண்ண முடியாத அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். அதிசயங்களை நடத்துவார். கடைசியாக சுருக்கமாக என் செய்தியை நான் சுருக்கிக் கொள்ளுகிறேன். புதிய ஏற்பாட்டில் சில குடும்பங்கள் இருந்தது. அந்த குடும்பம் இயேசு வசிக்கிற ஒரு குடும்பம். ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஆயக்காரன். அவன் வாழ்க்கையே சரி கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் சொன்னாலாம், என்னங்க கம்யூனியனுக்கு வந்திருக்கிறேன், ஆனா இன்னும் என்கிட்ட விட முடியாத சில பாவெல்லாம் இருக்குது, என்ன பண்றது, விடணும்னு நினைக்கிறேன், விட முடியல. அப்படி இருக்கிறீங்களா? சிக்கல் இங்கதான். தேவதூதர்கள் போல இருக்கிறோம். வீட்டுல போனா வாயிலிருந்து பறக்கும் பாருங்க, அந்த அனல் பறக்கும் வார்த்தைகள், அது எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. அங்க வேற வேஷம். ஓகே, ஆண்டவர் இயேசு எந்த வீட்டுக்குள்ள போனாரோ எல்லா வீட்லையும் மாற்றங்களை கொண்டு வந்தார். சொல்லுங்க, இயேசு என் வீட்டுக்குள்ள வந்தா மாற்றங்கள் நடக்கும். உங்க வேலை என்ன தெரியுமா? அவரை எவ்ரிடே இன்வைட் பண்ணணும். ஜீசஸ் வாங்கப்பா, காலையில வாங்கப்பா, ராத்திரி எங்க கூட தங்கி இருங்கப்பா. புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் எங்கேயாவது போய் என்ன தேடுங்க அப்படிலாம் இல்லை. அவர் பிரத்யட்சமாய் தரிசனமா இருந்தார். இன்னைக்கு உங்க வீட்டுல நீங்க செய்ய வேண்டியது இயேசுவை உங்க வீட்டுல இருக்க வச்சிடணும். அதான் நீங்க செய்யறது. காலையில எழும்பி கர்த்தரை நல்லா துதிக்கணும். இங்க 2 புக்ஸ் இருக்குது. ஸ்தோத்திர பலிகள் அப்படின்னு ஒரு புஸ்தகம், ஜீசஸ் 1000 ஒரு புஸ்தகம். காலையில சர்ச்சில் ஸ்தோத்திர பலி சொல்றதை நான் கேட்டுட்டு இருந்தேன். அந்த புக்கை வாங்கிட்டு போய் வீட்டில் டெய்லி காடை ப்ரைஸ் பண்ணுங்க. ஆண்டவரே உங்களை துதிக்கிறேன்ப்பா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா, உங்க பிரச்சனையை வீட்டில் வரட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும் போது இயேசு வீட்டுக்குள்ள வருவார். சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். சகைவன் வீட்டுக்குள்ள வரும்போது அவனோ ஒரு பாவி. எல்லாரும் சொன்னாங்க, இவன் வீட்டுக்கு எதுக்கு இயேசு போறாரு? அந்த பாவி வீட்டில் மாற்றம் வந்தது. இயேசு வந்தா மாற்றவர். இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னார். இன்னொரு வீடு இருக்குது, மார்த்தாள் மரியாள் அவங்க வீடு. அங்க போனா எப்பவுமே மார்த்தாளுக்கு ரொம்ப வேற பிசினஸ் இல்ல, கிச்சன் டிபார்ட்மெண்ட். சில பெண்கள் கிச்சன்ல இருந்து வெளியே வரதே ராத்திரி 11:30 தான் வெளியே வருவாங்க. தயவு செய்து கொஞ்சம் எல்லாத்தையும் சுருக்கிக்கோங்க. என்ன சுருக்கிட்டு ராத்திரி ஒரு 10 மணிக்கு பிறகு உட்கார்ந்து பைபிளை படிக்க தீர்மானிங்க. வியாபாரத்தை முடிச்சு 11 மணிக்கு தான் வர்றீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாவது நீங்க வேதத்தை படிக்க தீர்மானிக்கணும். இந்த மார்த்தாளும் மரியாளும் லாசருவும் இயேசுவை ரொம்ப கனம் பண்ண குடும்பம். இந்த கனம் பண்ண குடும்பத்துல எதிர்பாராத ஒரு மரணம் வந்துருச்சு. இயேசு அந்த குடும்பத்துக்கு அற்புதம் செய்தார். புதிய ஏற்பாட்டின் எல்லா குடும்பங்களும் அற்புதங்களை பெற்ற குடும்பங்கள். பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்துல பல குடும்பங்களை வாழ்த்துகிறார். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அந்த வாழ்த்துக்களை கேட்கும்போது. ஒவ்வொரு குடும்பமும் இயேசுவுக்காய் வாழ்ந்த குடும்பம். சில குடும்பங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். 6வது வசனம் 5வது வசனம். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையை வாழ்த்துங்கள். 6வது வசனம். எங்களுக்கு மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள். 7வது வசனம். அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்ற கிறிஸ்துவுக்குள்ளான என் இனத்தாரும் என்னோட கூட காவல் கட்டுண்டவர்களை வாழ்த்துங்கள். 8வது வசனம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களை வாழ்த்துங்கள். ஒவ்வொரு வீட்டாரையும் வாழ்த்துங்கள் 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 வாழ்த்துங்கள்னு எழுதுறாரு. ஏன் தெரியுமா?
இந்த வீடு இயேசுவுக்காய் வாழ்ந்துச்சு. இன்னைக்கு கணவனா மனைவியா வந்திருக்கிறீங்க, ஒரே ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போங்க. நானும் என் வீட்டாரும் இயேசுவுக்காக நாங்கள் வாழுவோம், இயேசுவுக்காக ஏதாவது செய்வோம். உங்களை பார்த்து நேரடியாக ஒரு கேள்வி கேட்குறேன். கடந்த 5 மாதங்கள்ல இயேசுவுக்காக குடும்பமா என்ன செஞ்சீங்க? ஏதாவது சொல்ல முடியுமா? குடும்பமா சாப்பிட்டோம், குடும்பமா தூங்கினோம், குடும்பமா சண்டை போட்டோமா, குடும்பமா பிக்னிக் போனோம், ஊருக்கு போனோம், கல்யாணத்துக்கு போனோம், எல்லாம் போனீங்க. இயேசுக்கு என்ன செஞ்சீங்க குடும்பமா? ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்ற 2 பேரு குடும்பமா தங்களை இயேசுக்கு விற்று போட்டாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க போனாலும் உங்க கூட போவாங்களாம். அப்போஸ்தலனாகிய பவுலை 1.5 வருஷம் வச்சு பராமரிச்சாங்க குடும்பமா. கணவன் மனைவியா ரட்சிக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு சொல்றேன், உங்க வீடு ஜெப வீடா மாறணும். உங்க வீடு ஜெப வீடா மாறணும். இன்னைக்கே சர்ச் முடிஞ்சவனே இந்த வாரத்துல பாஸ்டரை பார்த்து, ஐயா எங்க வீட்டுல நாங்க ஒரு ஜெபக்குழுவை துவங்க போறோம், வாரத்துல ஒரு நாள் சர்ச்ல இருந்து யாரையாவது அனுப்புங்க, என் வீடு ஜெப வீடா மாறணும் பாஸ்டர். இதுதான் இன்னைக்கு நீங்க எடுக்க வேண்டிய கடைசி தீர்மானம். உங்க வீடை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். சின்ன வீடா இருக்கலாம், ஒரு 10 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு ஜெபத்தை நடத்தி பாருங்க, அல்லது மாதத்துக்கு 2 முறை நடத்தி பாருங்க. உங்க வீடு குடும்பமா எழும்பி நிற்கணும். யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இவ்வளவு அற்புதங்களை செய்யற ஆண்டவருக்கு நீங்க என்ன செய்றீங்க? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்றீங்க? அவர் வரும்போது அவரை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அவர் வரும்போது அவருக்கு என்ன எடுத்துட்டு போறீங்க? அவர் வரும்பொழுது எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ள நடத்தணும்னு சொல்ல போறீங்க? கொரியாவிலே ஒவ்வொரு வீட்டிலையும், சர்ச்சில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலையும் ஜெபக்குழு நடக்கணும். ஜெபக்குழுல 5 பேர் வருவாங்க, 7 பேர் ஆகும், 10 பேர் ஆகும், 12 பேர் ஆன உடனே அந்த குரூப்பை பிரிச்சிருவாங்க, 2ஆ மாத்திடுவாங்க. அப்புறம் இந்த 6 பேர் திரும்ப 12 பேரை சேர்க்கணும். இதே போல கொரியாவின் எழுப்புதலுக்கு காரணம் வீட்டு கூடுகை தான். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த திருச்சபைக்கு கர்த்தர் ஒரு எழுப்புதலை தரப்போகிறார். அது குடும்பங்களால் வரப்போகிற எழுப்புதல். அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு முன்னாக இருந்த அலங்கத்தை கட்டின மாதிரி நீங்க டார்கெட் பண்ணி உங்க வீட்டை ஜெப வீடா மாற்றுங்க. ஆண்டவர் ஆத்துமாக்களை கொண்டு வந்து சபையை நிரப்ப போகிறார். அன்றைக்கு யோசேப்பு சொன்னார், நான் உங்களை பராமரிப்பேன், நான் உங்களை விடுவிப்பேன், நான் உங்களை பாதுகாப்பேன், இந்த எகிப்தின் கொழுமையை தருவேன். எகிப்துக்கு வந்த பிறகு அவங்க வாழ்க்கையெல்லாம் கொழுமையின் வாழ்க்கையா மாறிடுச்சு. உங்களையும் செழிப்பாகவும் கொழுமையாகவும் மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். செழிப்பு வர 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 இயேசுவுக்கு நல்லா கொடுங்க. கொழுமை வர 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 இயேசுவை நல்லா சேவிங்க. சரீரத்துல சுகம் வர வர இயேசுவுக்காக ஏதாவது செய்யுங்க. இன்றைக்கு கர்த்தர் நான் உன்னை பராமரிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பராமரிப்பார், பாதுகாப்பார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இருக்கிற இடங்களில் எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஃபாதர். எல்லாரும் எழும்பி நில்லுங்க. சி மேஜர். ஹல்லேலூயா. இந்த மத்தியான வேளையில கர்த்தர் நம்ம எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு ஒரு மூத்த சகோதரன் உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை ஆதரிக்கிற ஒரு மூத்த சகோதரன், நம்மை பராமரிக்கிற ஒரு மூத்த சகோதரன், நம்மை பட்சமாய் நேசிக்கிற ஒரு மூத்த சகோதரன். இந்த யோசேப்பு சொன்னார், நான் உங்களை பராமரிப்பேன். ஏதேனிலே ஆதாமையும் ஏவாளையும் பராமரித்தவர். அவர்கள் வாழ்க்கை உடைக்கப்பட்ட பொழுதும் விட்டுவிடாதபடி மீண்டும் தூக்கி எடுத்தவர். அந்த இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். வனாந்திரத்தில் நடந்து சென்ற இஸ்ரவேல் குடும்பத்தை பராமரித்தவர் உங்கள் குடும்பத்தையும் பராமரிப்பார். புதிய ஏற்பாட்டில் அவரை ஏற்றுக்கொண்ட எல்லா குடும்பங்களையும் பராமரித்தவர் உங்களையும் பராமரிப்பார். வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக வைத்துக் கொள்ளுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர்தான் எங்களுக்கு மூத்த சகோதரன். ஆண்டவரே, இஸ்ரவேலர்கள் அற்புதத்தை கண்டது போல என் குடும்பத்திலும் நான் அற்புதங்களை காண விரும்புகிறேன். வாழ்க்கை வனாந்திரம், ஆனால் அந்த வனாந்திரத்தின் நடுவில் ஒரு மேக ஸ்தம்பம் என்னோடு கூட வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு அக்கினி ஸ்தம்பம் எங்களோடு கூட வருகிறதற்காய் நன்றி. எங்களை நடத்துகிற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த இஸ்ரவேலரை கானானுக்குள் சென்று சேர்த்தவர், கானானுக்குள் கொண்டு சேர்த்தவர் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பரம கானானுக்குள் கொண்டு சேருங்கப்பா. கரங்களை கீழே போடுங்க. ஒரே ஒரு காரியத்தை நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன்.
உங்க இடது கை எடுத்து இருதயத்தின் மேல வச்சுக்கோங்க. 2 காரியத்தை நீங்க இன்னைக்கு தீர்மானிக்கணும்னு விரும்புகிறேன். இந்த வருஷத்துல நான் ஒரே ஒரு நபரை ஆண்டவருக்குள் நடத்த தீர்மானிக்கிறேன். ஒரு நபர். அது நீ ஒரு வாலிபனா இருக்கலாம், உன் ஸ்டூடெண்ட், உன் கூட படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கலாம், உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற யாரோ ஒருவரா இருக்கலாம். இந்த வருஷம் நீங்க எடுக்கிற மிக முக்கியமான தீர்மானம் இது. இதை எடுத்துட்டு சர்ச்சை விட்டு வெளியே போனோன்னு நீங்க மறந்துடக்கூடாது. இடது கரத்தை இருதயத்தில் வச்சுக்கோங்க, வலது கரத்தை ஆண்டவருக்கு நேரா உயர்த்துங்க. ஆண்டவரே, ஒரே ஒரு நபர் அல்லது ஒரு குடும்பத்தை இந்த வருஷம் நான் ஆலயத்திற்கு கொண்டு வருவேன் ஆண்டவரே. ரட்சிப்புக்குள்ள நடத்துவேன் ஆண்டவரே. நான் இருள்ல இருந்தேன், என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தீங்க, என்னை போல இன்னொருவரை நடத்துவேன்ப்பா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. டேக் எ டெசிஷன். இந்த தீர்மானம் நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்தில் நின்று எடுக்கிற தீர்மானம். இந்த வருஷம் அதுக்காக ஜெபிக்க போறீங்க, இந்த வருஷம் அதுக்காக உழைக்க போறீங்க. கர்த்தர் ஒரு அறுவடையை தரப்போகிறார், அறுவடையை தரப்போகிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அந்த ஒரு ஆத்துமாவை நீ எனக்கு தரப்போகிறதற்காய் உமக்கு நன்றி. கைகளை கீழே போட்டுருங்க. இன்னும் ஒரு தீர்மானம் நீங்க எடுக்கணும்னு விரும்புறேன். திருச்சபைக்கு கணவனும் மனைவியுமா வந்திருக்கிறீங்க. உங்க வீடு ஜெப வீடா மாறணும். உங்க வீட்டில் ஒரு 5 பேரோ 10 பேரோ நீங்கள் அழைத்து புதியவர்களை கூப்பிடுங்க. ஆண்டவர் அறியாத மக்களை கூப்பிடுங்க. உங்க வீட்டை ஒரு ஜெப வீடா மாற்றி வாரம் ஒரு முறை ஒரு கூடுகையை வைத்து ஆத்துமாக்களை ரட்சித்து நான் சபைக்கு கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும், கரங்களை உயர்த்துங்க. இதுல முக்கியமா கணவனும் மனைவி ரட்சிக்கப்பட்டு நீங்க குடும்பத்துல வந்தா நீங்க தான் முதல்ல கை தூக்கணும். அப்படி யாராவது இருக்கிறீங்களா? கைகளை உயர்த்துங்க. இல்ல, என் வீடு நல்லா இருக்குது, வசதியா இருக்குது, நான் அப்படி ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறேன்னு சொல்றவங்க பெண்களா இருந்தாலும் கைகளை உயர்த்துங்க. கர்த்தர் உங்கள் தீர்மானங்களை பார்க்கிறார். உங்கள் வீடு ஜெப வீடாய் வர நாட்களிலே மாற வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. நான் உங்களை பராமரிப்பேன், எகிப்தின் கொழுமையை உங்களுக்கு கொடுப்பேன் என்று யோசேப்பு சொன்னது போல எங்களை பராமரிக்கிற ஒரு ரட்சகர் இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. உங்கள் பிள்ளைகளுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு ராஜாவின் நாமத்தினாலே இவர்கள் வீடுகளிலே நீர் வாசம் செய்வீராக, இவர்கள் தேவைகளை சந்திப்பீராக, அற்புதங்களை நடப்பிப்பீராக, குடும்பமாய் உம்மை சேவிக்க அனுக்கிரகம் செய்யும்படியா ஜெபிக்கிறேன். தங்களை ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் கரம் நீட்டி கர்த்தர் ஆசீர்வதிங்க, நன்மைகளால் நிரப்புங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கரம் பிடித்து நடத்தி உம்முடைய ஆசீர்வாதத்தினால் அவர்களை போஷித்து நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.